அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல நெறைய விஷயம் கவுன்சிலிங் ரிலேட்டடா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் நம்ம சேனல்ல நெறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு சார் வந்து நேத்தைக்கு பேசியிருந்தோம். அருண் ஸ்ரீ சார் நானும் என் மகளும், அம்மாவும் சேர்ந்து இந்த வீடியோ பார்ப்போம் உங்களோடது. ரொம்ப சந்தோஷம். அண்ட் நன்றி சார். எனது மகள் சித்தாவில் தான் சேர்க்கப் போகிறேன். கேட்டவுடன் வீடியோ போட்டதுக்கு மிகவும் மகிழ்ச்சி. சித்தா குழந்தைகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் டானிக்கா உங்க வீடியோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பா கீப் ஆன் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்ளோ நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு. சரி. அன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, சார் சப்காஸ்ட் கோட் எங்க இருக்கு சார்? சப்காஸ்ட் கோட் ப்ரௌச்சர்ல இல்லன்னே நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மேபி இது உங்களுக்கு புதுசு இல்லையா? சப்காஸ்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ அதனால தான் கண்டிப்பா நம்ம அத பார்த்துருவோம். சரியா? அதனால இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கோட் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்க்க போறோம். சரி. இப்போ இது மட்டும் இல்லாம WhatsAppலயும் எனக்கு ஒரு ஆ பெரிய ஒரு ஒரு சார் வந்து மெசேஜ் குடுத்திருந்தாங்க. "வணக்கம் சார். தங்களது ஆயுஷ் அப்ளிகேஷன் ஃபில் அப் தொடர்பான வீடியோ பார்த்தேன். எனது மகளுக்கு அப்ளிகேஷன் ஃபில் அப் செய்யும்போது கம்யூனிட்டி கோட் தெரியவில்லை. எம்பிசியில வரேன். அம்பலக்கார் கம்யூனிட்டில வரேன். இந்த கோட் எப்படி பார்ப்பது? அல்லது தங்களுக்கு தெரிந்தால் பதிவிடுங்கன்னு" கேட்டிருந்தாங்க. இதே மாரி நெறைய WhatsApp மெசேஜ் எனக்கு வந்து ஒரு சிலவங்கலாம் ஃபோட்டோ அனுப்பியே எனக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் கூட வந்திருக்கு. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து அதையும் காட்டுறேன். ஸோ இப்படி தான் இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதனால இத எப்படி பார்க்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌச்சர்ல பேஜ் நம்பர் அதாவது பேஜ் நம்பர்ன்றது இல்லாம அம் ஃபைல்ல சைட்ல ஃபைலோட பேஜ்ல 67த் பேஜ் ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, 83rd பேஜ ஒரு முறை அப்ளிகேஷன் பேஜ பார்த்துப்போம். அப்ளிகேஷன்ஸ்ல என்ன கேட்டிருக்கான்? சரி. அதாவது என்னன்னா கம்யூனிட்டி. சரி. அவரு இப்ப சொன்னவரு என்னன்னா, சார் வந்து எம்பிசின்னு அனுப்பிட்டாரு. இந்த இடத்துல நான் எம்பிசின்னு ஃபில் பண்றேன். சரியா? எம்பிசின்னு ஃபில் பண்ணிடுறேன். அதன் பிறகு சப்காஸ்ட் சப்காஸ்ட் நேம். சப்காஸ்ட் நேம்ல அவர் சொன்னாரு, அம்பலக்கார் அப்படின்னு சொன்னாரு. சரி. அத சப்காஸ்ட்ன்ற இந்த காலத்துல நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அம்பலக்கார் அப்படின்றது. சப்காஸ்ட் கோட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவருக்கு 1 அப்படின்றது தான் வரும். சரியா? இது எப்படி சார் 1 வரும் அப்படின்றத நம்ம இப்போ நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட்டா பார்த்துரலாம். அப்புறம் அவரோட சர்டிஃபிகேட் நம்பர்ல என்ன நம்பர் இருக்கு? உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஒரு ஒரு டிஜிட் நம்பர் ஒரு 10, 15 டிஜிட் நம்பர் அதில இருக்கும். 1, A, 2 அப்படியெல்லாம் இருக்கும். சரியா? அத கரெக்ட்டா பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க. இஷ்யூயிங் அத்தாரிட்டி தாசில்தாரா? இல்ல யார் குடுத்துருக்கா? அப்படின்றதையும் அத மென்ஷன் பண்ணிக்கங்க. இவ்வளோதாங்க விஷயம். இத போட்டு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம், குழம்ப வேண்டாம். சரி இது எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் அடுத்து வந்து சொல்றேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்து எந்த பேஜ் 67th பிடிஎஃப்ல உள்ள பேஜ் லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் அப்படின்றத ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இது அப்டேட்டட் 2024 டு 2025க்கான லிஸ்ட் ஷோயிங் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னா பிசி. பேக்வர்ட் கிளாஸஸ் எம்னா முஸ்லீம்ஸ், பிசிஎம்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி, ஷெட்யூல்டு கிளாஸஸ் எஸ்சி, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரிஸ்க்கான லிஸ்ட் ஆஃப் கோட்ஸை வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் படி இங்கே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரி. அப்போது இது என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இப்போ இந்த பேஜில் இருக்கு இல்லையா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற பேஜ் பிசி மற்றும் எம்பிசிக்கான கம்யூனிட்டி கோட்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நபர் அகரம் அகரம் வள்ளன் செட்டியார் அப்படின்னு ஒரு இது வருது அப்படின்னா அவரோட கம்யூனிட்டி கோட் அப்படின்றது நம்பர் 2. புரிஞ்சா? சரி. இப்போ இன்னொரு இது பார்ப்போம். எக்ஸாம்பிள் சௌத்ரி அப்படின்னு ஒரு கம்யூனிட்டியில் அவர் இருக்காரு அப்படின்னா அவருடைய கம்யூனிட்டி கோட் அப்படின்றது சப்காஸ்ட் கோட் அப்படின்றது 16. இப்போ புரிஞ்சா? ரைட். அதன் பிறகு இன்னொரு இதுவும் பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் இந்த இந்த நம்பர்ஸ் வச்சு தான் பழைய காலத்தில் நமக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கும்போது என்ன கம்யூனிட்டி அந்த நேம் இப்போ கல்லர்னு போட்டுட்டு அந்த வரிசை எண் அப்படின்றதுல 38ன்னு போடுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. சரியா? இப்போ தான் அது எல்லாத்தையும் நமக்கு வந்து நல்லா மாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கம்ப்யூட்டரைஸ்டில் வரும்போது அதை அழகாக நேமே எடுத்து கரெக்டாக கொடுத்துருது. சரியா? இப்போ அவர் சொன்னது வந்து எம்பிசியில் வரார் இல்லையா? அப்போது நம்ம எம்பிசியில் கீழே போவோம். எம்பிசி கீழே போகிறப்போ ஓகே டினோட்டிஃபைடு ஓகே வெயிட் பண்ணுங்கள். எம்பிசின்னு வர்றப்போ நம்பர் 1 சொன்னேன்ல அதையும் தெளிவாக பார்த்துருவோம். குழம்பவே வேண்டாம். சரி. இப்போது எம்பிசி ஒரு நிமிஷங்க.
ரைட். இதில் 2 நேம் வருது. அம்பலக்கார் அல்லது அம்பலக்காரர் அப்படின்னு ஒன்று வருது. இப்போ வந்து எம்பிசி லிஸ்ட் ஆஃப் எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது பேஜ் நம்பர் 74 இருக்குது. அதில் அம்பலக்கார் அப்படின்றதுக்கான கம்யூனிட்டி நேமில் சப்காஸ்ட் கம்யூனிட்டி கோடு வந்து 1ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ இன்னொரு இடத்துல அம்பலக்காரர் அப்படின்றது 2 ஸ்பெல்லிங்கில் வந்து இருக்குது. அடுத்து அது எங்கே இருக்குன்னு செக் பண்ணிப்போம். ஏன்னா குழப்பம் இருக்கக்கூடாதுல. மேபி இது வந்து எம்பிசியில் 1ல் இருக்குது. இதை வந்து உங்களோட நேம் அம்பலக்காரரா அல்லது இன்னொரு நேம் எங்கே வருதுன்னு பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ். ரைட். இதை போட்டு குழம்ப வேண்டாம். இந்த இது வேண்டாம். நீங்கள் மேலே உள்ளதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்பர் 1 தான் வரும். அதனால் வேறு எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரு முறை ஃபுல் பேஜஸும் செக் பண்ணிடுவோம். வேறு எங்கேயும் இல்லை. அதனால் எம்பிசியில் அவரோட கோடு வந்து நம்பர் 1 தான். சரியா? அப்புறம் ஒரு சிலவங்க வந்து ஓசியில் சப்காஸ்ட் கோடு கேட்டிருந்தாங்க. ஓசியில் சப்காஸ்ட் கோடு அப்படின்றது இருக்காது. அதனால் அது என்ன இருக்கோ நீங்கள் அதை கொடுத்துட்டா மட்டும் போதும். சரியா? அப்புறம் ஒரு சிலவங்க எஸ்சி இன்றைக்கி மெசேஜும் வந்திருந்தது நிறையா. எஸ்சி கேட்டகரியில் சப்காஸ்ட் கோடு தெரியல சார், அது எப்படி போடணும்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் அதாவது நீங்கள் இது உங்களோட ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ்சின்ற லிஸ்ட் எடுத்துக்கணும். அப்போது ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எந்த இதில் வரீங்க. இப்போ என்கிட்ட கேட்ட அருந்ததியர் எஸ்சிஏல வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுக்கான கோடு என்னது நம்பர் 5 அதை போடணும். அப்போது ஒரு சில இது அப்படியே ரீட் பண்ணி பார்க்கணும். நம்ம பேர் என்ன பேரில் போட்டிருக்கு. இப்போ ஜம்பூலா அப்படின்னு வருதுன்னா அது 25ன்னு போடணும். சரியா? ஸோ அப்படி நம்ம தேடி வரிசைப்படி படிச்சுட்டு அதன் பிறகு தான் போடணும். அப்போ ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ படனன்னு இருக்கும். படனன் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அண்ட் செங்கோட்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நேமை போடணும். அப்போது இதே படனன் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். அப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் எங்கே படனன் இருக்கோ நீங்கள் இந்த 2 கன்னியாகுமரி செங்கோட்டா டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த இதை போடக்கூடாது, இந்த நம்பரை போடக்கூடாது. அப்போ இன்னொரு படனன் எங்கே இருக்குது அதையும் செக் பண்ணுவோமே. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸும் இருக்கும். அதனால் ஒரு இதை பார்த்து மட்டும் இதாகக்கூடாது. சரியா? அதனால் அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. இது வேறு சரியாக இதாகலை. ரைட். ஓகே. ஸோ இதுதான் மெத்தடாலஜிஸ். சரியா? இதான் மேபி அதை வந்து டெலிட் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நிறைய இப்போ ஒன்று சேர்த்து இது பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இதாங்க இதை போட்டு குழம்ப வேண்டாம். எஸ்டிக்கு இதே மாதிரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு ஒரு இது இருக்கும். அந்த பேஜில் இது என்ன மாதிரியான விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கு அப்படின்றத ப்ராப்பராக பார்த்து அதை வந்து இது பண்ணிடுங்க. இப்போ தோடா அப்படின்னா அதனோட நம்பர் வந்து 35 தான் அவங்க நோட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். மலக்குறவன் அப்படின்னு ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னா கோட் நம்பர் 23. சரியா? இவ்வளோ தான். இது மட்டும் ஃபில் பண்ணுங்கள். வேறு எந்த குழப்பமும் வேண்டாம். அதாவது நீங்கள் இன்கேஸ் மிஸ்டேக்காக ஃபில் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டா கூட பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் மெயின் கேஸ்ட்டை வந்து ப்ராப்பராக எழுதிடுறீங்க இல்லையா? அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு எப்போவுமே மேக்ஸிமம் நம்ம கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். உங்களை ரொம்ப இழுத்து பிடிச்சி ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஒரிஜினல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அங்கே கொண்டு போயிடணும். கரெக்டாக இருக்கணும். ஒரிஜினல்ஸ் ப்ராப்பராக காட்டணும். காட்டிட்டாலே நமக்கு ஈஸியாக அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவாங்களே ஒழிய அங்கே வந்து நான் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் இப்போ வச்சிருக்கிற மெட்டீரியலை ப்ராப்பராக வச்சுருங்க. இதில் ஏதாவது மிஸ் பண்ணினாலும் அங்கே சொல்லுங்கள். இந்த மாதிரி இது தப்பாக எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. பட் அதுக்குன்னு மெயினான விஷயத்தையே தப்பாக எழுதிடக்கூடாது. அதை மட்டும் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. சரியா? வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப கால் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிவிட்டு டைம் கேட்டு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் கிளாரிஃபிகேஷன்ஸும் தாராளமாக இந்த 1 மந்த் கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.